தவறா பேசுறா அவரை ஒருத்தர் வந்து நான் தவற பேச மாட்டேன். நான் வந்து ஒருத்தர் வீட்டு தாலியா பட்டு நேர மாட்டேன், ஒருத்தர் வீட்டு கோயம்பு சாட மாட்டேன், ஒருத்தர் வீட்டு போய் நிற்க மாட்டேன். இப்ப யார் சொன்னாங்க இப்ப நிக்கிறேன்னு யார் சொன்னது? நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நான் சொன்னமாடா டேய் சொன்னமாடாங்க உன்னை அடிக்க வேணான்னு சொல்றாள் யார் சொல்லு பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணிருக்குதா அரே தேசத்துல கிள்ளி கிள்ளி கொடுத்து முத்தம் கொடுத்து வாழ்த்து ஆலையை கொடுத்த அம்மாடா எங்க அம்மா. எங்க அத்து மண்ணுக்கு மாற காட்டி சூனுக்கு சூத்த முதுக காட்டி முதுக காட்டினாங்களா? அப்படியெல்லாம் வாழ்த்துது அந்த அம்மா. சரி சொல்லு. ஆனா அப்படி என் பெயராகப்பட்டது என்ன பேர் தெரியுமுனக்கு? என் பெயரா துர்யோதன சக்கரவர்த்தி. என்ன துரியோதன சக்கரவர்த்தி? துரியோதன சக்கரவர்த்தி. இப்பேற்பட்ட துரியோதன சக்கரவர்த்தி ஆகப்பட்டது. ஆமா. என் நாடு இல்ல என் நகரம் என்ன தெரியுமா உனக்கு? சொல்லணும் தெரியும். என் நாடாகப்பட்டது அஸ்தினாபுரி கோட்டை. இப்பேற்பட்ட துரியோதன சக்கரவர்த்தி அரசாட்சி செய்யப்படுவீங்க. அப்படி இருந்தாலும் பட்டு விடுக்கும் புறப்பட போகலாம். பூச்சக்கர கூடை பாட்டையா அண்ணன் பாத்தியா அப்பதான் கேட்டியா அம்மால பாத்தியா பாட்டு பாட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பாட்டை பாடி ட்ரெண்டிங் பண்றாங்க. நான் பாடி ரீல்ஸ் பண்ணி விட்டு போறதா இப்ப ட்ரெண்டிங் ஆயிடுது. ஆனா ஏகப்பூ சக்கர குடை நானே தொக்கத்தில் வேணுது அதுக்கெல்லாம் சொல்றா. வீட்டுல ரொம்ப பிரச்சனை ஆயிடுதையா. என்னடா பிரச்சனை உனக்கு? வீட்டுல என்ன பிரச்சனை? உயிர் தான் ஒண்ணு போல கேள்வி மேல கேள்வி கேட்டு சாவடிக்கிறாங்க. யார் அது? ஆயா ஓயாவா? என்னடா வீட்டுல வந்து பெத்த தாய் தகப்ப அது வர பாரு. ஆமா என்ன பிரச்சனை சொல்லு. எங்க ஆயா ஒண்ணு கேட்டுச்சு. எப்பா குழந்தைல இருந்து எனக்கு ஆசை லட்டு ஒரு லட்டு அழுக்க போட்டுற வாய்க்கா இப்படி திரும்பமா இல்ல அத்தையான அவளை புரியுங்களா? மூகுலி பேசுவோம். ஆயா சொல்லிச்சு எப்பா குழந்தைல இருந்து எனக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றப்பா அப்படின்னுச்சு. உனக்கு என்ன ஆசை சொல்லையா? எல்லாரும் சேர்த்துட்டா கரமாந்திர பாடுறது, சாப்பாடு போடுறது, கூத்து விடுறது, இது மாரிலாம் ஆசை நிறைவேற்றுவாங்க. நான் உயிரோட இருக்கும்போது உன் ஆசையை நிறைவேற்ற சொல்லையான்னு என் ஆயா ஒன்று கேட்டுச்சு. எப்பா உங்க அப்பா வந்தோம், உங்க அப்பனை கேட்டேன், அவன் நிறைவேற்றாத போட்டான். உன் தாத்தனை கேட்டேன், உங்க தாத்தனை நிறைவேற்றாத போட்டான். உங்க அப்பா எங்க அப்பனை கேட்டேன், எங்க அப்பனை நிறைவேற்றாத போட்டான். நீ வந்து என்ன நிறைவேற்ற பாரு சொல்லிச்சு. சொல்லையானே ஆயா சொல்லிச்சியா? எப்பா குழந்தைல இருந்து எனக்கு அரப்பில கட்டணும்னு ஆசை.
அரபில்ல அரபில்ல காட்டினா செஞ்சு ஐயா உனக்கு நான் தங்கத்திலே காட்டுற நேரா போய் திருத்தணி போனேன். திருத்தணி போய் அரபில்ல கேட்டாக்கா 8 லட்சம் ரூபாய் நீங்கிறான். அவ்வளவு துட்டு இல்ல. வெளியில காட்டலான்னு வெளியில போய் கேட்டாக்கா 4 லட்சம் ரூபாய் நீங்கிறான். நம்ம எங்க கூத்தான கூட அவ்வளவு துட்டு கிடைக்குது இல்லன்ட்டு நேரம் என்ன பண்ண கைலாங்கடி போனேன். மம்ட்ரேக்கு ஒண்ணு வாங்கினேன். ஆச்சாரி கிட்ட கொடுத்தேன். குழந்தையா இருக்கும் போது 5 காசு பிள்ளை மாரி கட்டுவாங்க. 75 வயசு கைக்கு நல்லா அவ்வளோ கட்டணும். கட் பண்ணி எத்தனை வந்தா எங்க ஆயா வந்து ஸ்கூல்ல வேலை செய்யுது. பியூன் வேலை பெல் அடிக்கிறது தண்ணி பிடிச்சாக்குது டீச்சர் டீ போட்டு கொடுக்குது. ஸ்கூல் பின்னாடி கொட்டா பாவடைய தோகனா ஸ்கூல் பின்னாடி கூட்டு போய் பாவடைய தூக்கிட்டேன். அரபில கட்டு வந்துட்டேன். தண்ணியெல்லாம் புடிச்சா சிட்டி எல்லாம் போட்டு குத்துச்சு. பெல் அடிக்கணும் கம்பி அவங்க ஆயா கிடக்குது. ஆமா பெல் மேல இருக்குது. எட்டி பாத்துக்கிட்டு எட்டுல இருக்குது. ஆளு கூணு வேற நம்பியா வந்து பெல் அடிக்கணும். மரங்களுக்கு நம்ம பேர் கட்டிக்கிறோம். பாவடைய தூக்கிட்டு டொங்கு 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 ஆச்சு பேர் ஏற்றுச்சு. இப்ப பசங்க ஒரு பசங்க கூட வர்றது இல்ல. டைம் ஆகுதே இல்லையோ பாவடைய தூக்கிட்டு டொங்கு டொங்கு ஆச்சு ஓடிக்கிறான். தூக்கி விடுறப்பா ஏன் உங்களோட நான் தினத்திலே என் நாடாகப்பட்டது அஸ்தினாபுரி கோட்டை. இந்த அஸ்தாபுரி கோட்டை நீதியோடு நேர்மையோடு அரசாட்சி செய்யக்கூடியவண்ணா. ஆனா அஸ்தாபுரி கோட்டை 56 தேசம் 60,000 வீதி 56 தேசத்து சக்கரவர்த்தி ஆண்டுக்குள் வருகிறேன். ஆனா என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யார் என்று தெரியுமா உனக்கு? யாருன்னு தெரியல. என் தந்தையாகப்பட்டவன் விருதுராட்டித மகாராஜன். ஆமா யாரு? திருவிழாட்டு மகாராஜன். திருவிழாட்டித மகாராஜனுக்கு 2 கண்கள் தெரியா? யாரு? என்னுடைய தந்தைக்கு. ஆமா 2 கண்கள் தெரியா? ஆனா என் தாயாகப்பட்டவள் யார் தெரியும் உனக்கு? காந்தாரி. காந்தாரியாகப்பட்டவள் திருமணம் முடித்தார். திருமணம் முடித்த பிறகு இவருக்கு பிள்ளைகள் எத்தனை பேர் தெரியாது உனக்கு? 100 பேர் பிள்ளைகள் நாங்க பிறந்தோம். 100 பேரு. எத்தனை பேர்? 100 பேர் பிள்ளைகளாகவே பிறந்தோம். ஆனால் 99 பேர் ஆண் பிள்ளைகள். ஒரே ஒரு தங்கையாகப்பட்டவர். ஆமா ஏமா கம்முனுங்க யாரே கம்முனுங்க. ஆனா 99 பேர் ஆண் பிள்ளைகள். உச்சடை என்று சொல்லக்கூடிய திருச்சடை வாதி. அப்பேற்பட்ட திருச்சடை வாதி யாருக்கு கொடுத்த உனக்கு? சிந்து தேசத்தை ஆளக்கூடிய சைந்தவுக்கு கொடுத்து திருமணம் செய்திருக்கிறோம். நாங்க பிறந்தது இப்பேற்பட்ட 99 ஆண் பிள்ளைகள் பிறந்தோம். ஒரே ஒரு தங்கையாகப்பட்டவர். ஆமா திருச்சடை 100 பேர் பிறந்தோம். ஆனால் திருட்டு தேவடியா வைத்தியா பிறந்தோம். தேவடியா பசங்க 5 பேர் பிள்ளைகள் பெற்றெடுத்தா. ஆமா யார் தெரியுமா? தேவடியால போற தேவடியா பசங்க 5 பேரு. கையை யார் பத்தி அவங்க பொண்ணுங்கிறானயா? அவன் தான் தேவடியா பசங்க. 5 படாதி பசங்க திருட்டு தேவடியா பசங்க. தேவடியால போற தேவடியா பசங்க 5 பேரு. 5 கையை புண்ணிட்டு என்ன காடியா சொல்ற? அப்படி பாண்டு ராஜனுக்கும் பிறந்தவர்கள் இப்பேற்பட்ட பஞ்சா படாதி பசங்க 5 பேர் பிறந்தாங்க. 5 பேரு. அங்க திரும்ப 5 பேரு. 5 பேர் பிறந்தார்கள். நாங்க ஒரே ஒரு 100 பேர் பிறந்தோம். நீங்க ஒரே ஒரு 100. ஆமா அவன் தேவடியால போற பசங்க 5 பேரு. ஆமாடா. நீங்க தான்டா தேவடியா பசங்கள. எப்படி? அவங்க அம்மா 5 பேரை பெற்றுக்கிறாங்க. அவங்க அம்மா தான் 100 பேரை பெற்றுக்கிறான். சரி இப்ப எப்படி தேவடியா பசங்க எப்படி சொல்ற? தேவடியா பசங்கன்னா அண்ணாட ஆயிட்டு அண்ணாட போட்டு நேரத்தை 100 கோயில் பிறகுது. வருஷத்துக்கு 1 பிறகத்தா 5 கோயில் பிறந்துருது. அதுக்கு அப்ப உங்க அம்மா தான் தேவடியா. எப்படி சொல்லு? தேவடியானா அர்த்தம் சொல்ல பாருக்கா. தேவடியானா தப்பு கிடையாதுயா. சொல்லு. தேவடியானா வந்து ஒரு ஊர்ல பொண்ணு பாக்குறோம். ஒரு ஊர்ல பொண்ணு கிடைக்கல. ரெண்டாவது ஊருக்கு போறோம். ரெண்டாவது ஊருக்கு போனா மூஞ்சி சரியில்லை. மூணாவது ஊருக்கு போறோம். ஏதோ நாங்க போறது இல்லை. அது போல 10 ஊர்ல தேடி அடங்குற பொண்ணு பார்த்தா தேவடியா. தேவடியாக்குன்னு அர்த்தம் தானடா? ஆமா அப்படி கிடையாது.
கணவன் இருக்கும் போது அடுத்தவன் ஆண்மகன் மீது ஆசைப்பட்டால் அவன் எடுத்து இளர் வாழ்க்கை ஈடுபட்டால் தான் அவளுக்கு பேரு தேவடியா. அது இப்போ தேவடியா பசங்க என்ன சொன்னேன், பஞ்ச பாண்டவர் தான் தேவடியா பசங்க. எப்படியே எப்படி என்றால் பாண்டுராஜனை திருமணித்தான். தாயாகப்பட்டவர்கள் தந்தை மர 5 பேர், அவங்களுக்கு 5 பேரு. யம யாருக்கு பிறந்தான், இப்பேற்பட்ட தர்மம் யாருக்கு பிறந்தான், யாருக்கு தெரியலையா? யம தர்மனுக்கு பிறந்தவன் தான் தருமன். இரண்டாவது பிறந்தவன் பீமன். பீமன் யாருக்கு பிறந்தான்?